இல்லை எத்தனை பஞ்சர் ஆனாலும் சரி பஞ்சரே ஆகாது. ஸோ வந்து இந்த டயர் ஃபுல்லாக இப்போ நாங்கள் ஆணி அடிக்க போகிறோங்க. வாங்கிட்டு வந்துட்டியாப்பா ஆணியை? வா வண்டி எடுத்து உள்ள நிறுத்து. செல்லம் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க, நான் ஆணி அடிக்கிறேன். யார் கல்லர் ஏறிடும். கிட்டத்தட்ட இதில் பாதி ஆணி அடிச்சிட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தா இவ்வளோ பேலன்ஸ் ஆணி இருக்கு. மொத்தமும் 32 ஆணி பக்கம் இருக்கு. 31 32 ஆணி இருக்கு. ஸோ இது என்ன மாம்சா பக்கத்தில் வாங்க. திரும்பி காட்டு அந்த ரியாக்ஷன் காட்டு. பாதி ஆணி அடிச்சாச்சு. இதுக்குதான் சொன்னேன் உங்க ஸ்கூட்டில வாங்கி போடுங்கன்னு. நான் சொன்னேன், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை. நான் வாங்கி தரேன். 32 ஆணிடா அதுல. ஆமா ஒண்ணுதான் குத்து, போனலாம் குத்தாதுடா மாமா. அதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணி காமிச்சிட்டேன் மாமா. அந்த வீட பாரு. வாங்க வெயில் காட்டுங்க பாருங்க. ஜஸ்ட் 32 ஆணி தாக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆணி அடிச்சிட்டு இருக்கோம். மனசாட்சி இல்லடா உங்களுக்கு? எதுக்கு ஆணி? அப்படியே கடைக்குள்ளே எட்டு வந்துறியா? வா இரு, ஸ்லிப்பர் மட்டும் கழட்டி வச்சுக்கிறேன். சும்மா ஒரு 38 ஆணி மச்சா. இன்னும் ரிவர்ஸ் போனாதான் இன்னும் ஆணியெல்லாம் தெரியும். ரிவர்ஸ் போ. போதும் மச்சான். நான் 2 ஆணி போதும், டெஸ்டிங் போதும். அண்ணே 40 ஆணி 50 ஆணி அடிச்சாதானே அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அவன் தான் சொன்னான் மாப்பிள்ள. என்ன காச்சு மாப்பிள்ள? நம்ம காஸ்ட்லியான பைக்லயும் டயர்லயும் போட்டு காமிச்சாங்கன்னா நம்ம பசங்க நம்புவாங்க. திருப்பி நிறுத்து. இரு நான் ஓட்டுறேன். இது பண்ணாமலே அரெஸ்ட் ஆயிடுமாடா? அது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சும்மாவே அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருதுடா. சும்மாவே அரெஸ்ட் ஆகுது. ஆனா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆகும். செம்மையா காத்துட்டீங்களா? 2 போனையும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். டக்கு டக்குன்னு புடுங்கடா. இருப்பா நீ இவ்வளவு குத்தி வச்சிருக்க மாப்பிள்ள. ரொம்ப குத்தி வைக்கல, ஜஸ்ட் 38 தான். எப்பரா கீழே டெயில்ஸ் வண்டி எடுக்கும் போது வலிக்கு டமான்னு உள்காட்டிடாதீங்க மாப்பிள்ள. வண்டி வெளியேடு. சில ஆணி யார் காலில் ஏறிட போகுது. கொஞ்சம் பின்னாடி போ, டக்குனு பின்னாடி போ. அப்படியே இது பண்ணி காமி. ஸ்ப்ரே. எங்கடா ரொம்ப பின்னாடி போயிட்ட? ஸ்ப்ரே பண்ணு. ஐயா